இப்போ அடுத்து வந்து நம்ம சாட் விண்டோலயும் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, நம்மளும் இந்த இது பண்ணியிருந்தோம். நான் பிப்ளிக்கல் ப்ரையாரிட்டிஸ் ஒரு வசனத்துல கூட வாசிக்கிறோம், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே தேடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு திருமணம் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்குள்ள போறப்போ ஒரு நான் பிப்ளிக்கல் ப்ரையாரிட்டிஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது எவ்வளவு முக்கியமா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து உலக பிரகமான ப்ரையாரிட்டிஸ் ரொம்ப சூஸியா இருக்கிறதா இருக்கட்டும், ரொம்ப ஸ்பெசிபிகேஷன்ஸ் வைக்கிறதா இருக்கட்டும், அப்படி அந்த உலக பிரகாரமான காரியத்தை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணி ஆண்டவர் தனக்குன்னு வச்சிருக்கிற நல்ல பங்கு, அதாவது அந்த மேலான பங்கை வந்து இழந்து போயிடுறாங்க, இல்ல மறந்து போயிடுறாங்க. ஸோ ஒரு மேரேஜ்ல கூட இந்த வசனத்தை ஃபாலோ பண்ண வேண்டியது, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை தேட வேண்டியது. தன்னோட ஸ்பௌஸ் கிட்ட தனக்கு எப்படி இருந்தாலும், தன்னுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருந்தாலும், தன்னோட ஸ்பௌஸ் ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு கவனன்ட்டுக்குள்ள போறப்போ நான் பிப்ளிக்கல் ப்ரையாரிட்டிஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருக்கணும் அப்படிங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க? என் வாழ்க்கையில பாக்குற நேரத்துல வந்து லைக் என் பேரண்ட்ஸ் வந்து இப்போ கூட அவங்க வெரி ஸ்பிரிச்சுவல் அண்ட் அவங்களுடைய ஜெபம் வந்து இப்பொழுதும் எங்களுடைய ஊழியத்துக்கு, எனக்கும் எங்க அக்காவுடைய ஃபேமிலியுடைய ஊழியத்துக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குது. பட் வென் இட் கம்ஸ் டு மேரேஜ் அப்படின்னு பாக்குற நேரத்துல பட் அவங்களுடைய ப்ரெஷர், அவங்கள அஸ் அ பேரண்ட்ஸ் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸா முடிச்சிடணும். அவங்களுடைய வாழ்க்கையில அதாவது எல்லாரும் மத்தியில நம்ம பிள்ளைக்கு நல்ல ஒரு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டோம், அவளை செட்டில் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்துல தான் அவங்க ஃபோக்கஸ்டா இருந்தாங்க. அப்போ வந்து ரிலேட்டிவ்ஸ்க்காக பக்கம் சுத்தி இருக்கவங்களுக்காக மெயினா அவங்க ஃபோக்கஸ் பண்ணது சேம் காஸ்ட்ல இருக்கணும், நல்ல ஒர்க்கிங் பர்சனா இருக்கணும், நல்லா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நல்ல ஃபேமிலி ஸ்டேட்டஸ் இருக்கணும், ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இருக்கணும், நான் எல்லாரும் பார்த்து அஹ், நல்லா மதிக்கிற மாதிரி அந்த தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்க. பட் அந்த நேரத்துல வந்து என்னுடைய மைண்ட்ல வந்து இந்த எந்த நான் பிப்ளிக்கல் ப்ரையாரிட்டிஸ் நான் யோசிக்கவே இல்லை. ஏன்னா லைக் உலக பிரகாரமா நிறைய காரியங்கள் நம்ம பண்ணலாம். பட் மலாக்கி 2:15 நம்ம பாக்குற நேரத்துல ஆண்டவர் வந்து நம்மளை எதுக்கு இணைக்கிறாருன்னா ஒரு பக்தியுள்ள சந்ததியை பெரும்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஒரு காட்லி ஜென்ரேஷனை பில்ட் பண்றதுக்கு தான் ஆண்டவர் வந்து ஒரு நம்மள வந்து அஸ் கிறிஸ்டியன்ஸ் அஸ் ஸ்பிரிச்சுவல் பீப்புளை நம்ம இணைக்கிறாரு. ஸோ அந்த நேரத்துல வந்து எனக்கு அது பெரிய விஷயமா தெரியல. ஏன்னா என்னுடைய ஒரே சைடு நான் யோசித்தது வந்து he should be committed for God's ministry and he should be well educated to even guide me. அந்த ஒண்ணுதான் நான் பெரிய எஜுகேஷன் யோசிக்கிறதோட என்னைய கைட் பண்ற மாதிரி இருக்கணும். ஆஸ் அ ஒய்ஃப் வந்து நான் ரொம்ப இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மெச்சூரிட்டி லெவல் எனக்கு அதிகமா ஊழியத்துல இருக்கணும். கமிட்டட் ஃபார் காட்ஸ் மினிஸ்ட்ரி தான் நான் மெயினா ஃபோக்கஸ் பண்ணது. காஸ்டோ வேற இது அப்பியரன்ஸ் வேற எதையும் நான் வந்து பெருசா ஃபோக்கஸே பண்ணல. அண்ட் அனதர் திங் வந்து என்னுடைய ஜுவல்ஸ், நான் அந்த கமிட்மெண்ட் எனக்கு இருந்ததுனால ஜுவல்ஸ் இல்லாம என்னுடைய அப்பியரன்ஸ் பெரிய விஷயமா பார்க்காம, இல்லைன்னா வந்து அந்த சர்ஜரி மாதிரி அந்த காரியங்களை பெருசா எடுத்துக்காம எங்க சுச்சுவேஷனை கரெக்டா இது பண்ணி யூ ஷுட் பி ஏபிள் டு அக்செப்ட் இந்த ஒரு காரியம் தான் நான் வந்து என் வாழ்க்கையில ஃபோக்கஸ் பண்ண என்னுடைய ப்ரையாரிட்டியா இருந்துச்சு. பட் பேரண்ட்ஸ் சைட்ல பாக்குறதுனால தே ஹேட் டிஃப்ரெண்ட் ப்ரையாரிட்டிஸ். அப்போ அந்த ப்ரையாரிட்டிஸ் தான் நடக்கணும்னு சொல்லிட்டு தேவர் திங்கிங் ஓவர். அவங்க ப்ரையாரிட்டின்னு கொடுக்கறது அந்த காரியங்களுக்கு தான் குடுத்தாங்க. ஸோ அது சம்டைம்ஸ் வந்து அது அப்படியே ப்ரொசீட் பண்ணாங்க. பட் ஏதோ காட்ஸ் வில் இல்லாம நெறைய காரியங்கள் அவங்களுடைய ப்ரையாரிட்டியா பார்த்த காரியங்கள் வந்து ஒவ்வொரு ஒன் ஆஃப்டர் ஒன் அது வந்து தடைப்படுது. அப்பதான் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்க்கு தே ஆர் ஏபிள் டு அக்செப்ட் பிப்ளிக்கல் ப்ரையாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல முடியும். உண்மையாவே ஏஞ்சலின் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஏன்னா ஃப்ரம் ட்ரெடிஷன் ஒரு வழி வழியா கிறிஸ்டியன் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்களா இருந்த போதும் ஷி டுக் ஃபர்ம் டெசிஷன். காஸ்ட் பார்க்க மாட்டேன், வந்து வீட்டுல வந்து ப்ரெஷர் பண்ணாலும் ஷீ ஸ்டுட் அவுட் ஆஃப் த கிரவுட். எனக்கு பாஸ்டரை பொறுத்த வரைக்கும் அவங்க வீட்டுல யாருமே ரட்சிக்கப்படாதவங்களா இருந்த போதும் ஷீ டுக் தட் டெசிஷன் ஃபார் காட். ஸோ இட் இஸ் ரியலி அப்ரிஷியேட்டட். ஏஞ்சலின் வந்து ஷீ இஸ் ஒன் ஆஃப் மை ப்ரேயர் பார்ட்னர் ஆல்சோ. நாங்க வந்து இன்ஃபோசிஸ்ல ஒன்னா ஒர்க் பண்ணப்ப ஷீ யூஸ் டு ப்ரே ஃபார் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி பர்சன். நான் வந்து ஒரு பிலீவரா இருக்கணும் அப்படின்னு we used to pray in the food court. So it reminds me of those old days. Thank you, Angelina. தேங்க்யூ. ஆமா, அந்த ஃபெலோஷிப்பும் ரொம்ப சப்போர்ட்டிவ். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பிலீவர் பத்தி நம்ம அப்பதான் பேசிட்டு இருந்தோம். ஸோ அவங்க பண்ற ஒரு கஷ்டங்கள் அப்போ வந்து எனக்கே ஒரு மைண்ட்ல ஒரு தோணுச்சு. நான் பைபிள் காலேஜ் பார்ட் டைம்ல படிச்சுட்டு இருந்தேன். அப்பவும் அவங்க வந்து சொன்னாங்க, ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்ச ஒரு மென்டரா ஒரு அக்கா இருப்பாங்க, அவங்களும் சொல்றாங்க அவங்களும் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பிலீவர் தான். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பிலீவர்ஸ் வந்து ஆண்டவருக்காக ரொம்ப வைராக்கியமா இருப்பாங்க, மற்றவங்கள மாதிரியே இல்லை, ட்ரெடிஷ்னல் மாதிரி இல்லை அப்படிலாம் சொல்றேன். இது அவங்க வைராக்கியமா இருப்பாங்க, இவங்க வைராக்கியமா இல்லைன்னு நான் சொல்ல வரல. பட் என் மைண்ட்ல வந்து ஆண்டவர் போட்ட விதை நான் சொல்ல முடியும். என்னுடைய அந்த ஃபெலோஷிப் மூலமா, இந்த பைபிள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா, சர்ச் டீம் மூலமா ஆண்டவர் கொடுத்த ஒரு இது சீட் அப்படின்னு நான் சொல்ல முடியும் அந்த காரியம். அதனாலதான் ஆண்டவருக்காக அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு இட் வாஸ் மோட்டிவேட்டிங். என்னோட சைட்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க
இம்பார்ட்டன்ஸ்னு வரும்போது நான் ஏற்கனவே சொன்னேன், நான் வந்து நாகர்கோயில் இந்த மாதிரி எல்லாம் ஊழியத்துக்கு போகிற இடத்துல அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கேட்பாங்க, இந்த தம்பி யாரு, இந்த தம்பி என்ன ஊழியம் பண்ணுறாரு, இவரோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஃபர்ஸ்ட் வந்து பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, கேஸ்ட்டை பற்றி கேட்பாங்க, ரெண்டாவது எவ்வளவு டவுரி எதிர்பார்க்குறீங்கன்னு தான் கேட்பாங்க. இது எனக்கு ஒரு பெரிய ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையா இருக்கு. ஏன்னா என்னுடைய பிரின்சிபலுக்கு அது எகென்ஸ்டா இருந்த மாதிரியான ஒரு காரியம் தான், பர்சனலி ஸ்பீக்கிங். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல நான் சொன்னேன் இல்லைங்களா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நான் ஏதோ ரொம்ப அதிகமா வந்து ப்ரையாரிட்டியை வந்து செட் பண்ணி வச்சிருக்கேன்ற மாதிரி தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நினைச்சாங்க. ஹி மஸ்ட் பி வெரி ப்ரைட், அவர் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றாரு போல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு தான் எனக்கு வந்து தே ஸ்டார்டட் கிவிங் அட்வைசஸ். என்ன சொன்னாங்கன்னா, இப்போ 10 இது இருந்தாலும் நாங்கள் சொல்றோம் உனக்கு, ஏன்னா எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சைட்ல தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இப்போ இவ்வளவு நாங்கள் சொல்றோம், நீ வந்து ஏன் இதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறேங்கிறப்போ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து நாட் சச் ஹை. நான் எதிர்பார்த்தது 3 காரியம் தான். நான் அந்த உபவாசம் பண்ணி கேட்கும்போது, ஒன்று நல்லா படிச்சிருக்கணும், எல்லாத்துக்கும் மேல ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும். நான் வந்து ஒரு பெண்டகாஸ்டல் பைபிள் ஸ்கூல்ல படிச்சதுனால, வீட்டை விட்டு போனதுனால அங்க உள்ள ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளூயன்சஸ் அடிப்படையில எனக்கு வந்து என்னன்னா, ஜுவல்ஸ் போடாம இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரியம். ஸோ இதை தான் நான் ஆண்டவர்கிட்டயே நான் ப்ரேயர் பண்ணேன். இட்ஸ் சைன் தான் அது. நான் வந்து இதுதான் ஆண்டவர் சித்தமா இருக்கணும்னு நான் கேட்கல, எனக்கு ஒரு சைன் மட்டும் கொடுங்கத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான். வெதர் இட் வாஸ் ரைட் ஆர் ராங் ஐ டோன்ட் நோ, பட் ஐ எக்ஸ்பிரஸ்ட் மை டிசைர் டு த லார்ட், அப்படிதான் நான் சொல்ல முடியும். ஸோ இதை தாண்டி நான் வேற எதையும் நான் பெருசா வைக்கல. ஏன்னா எனக்கு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கணுன்ற மாதிரி தான் எனக்கு மெயினா இருந்தது. ஏன்னா நான் வந்து தியாலஜிக்கலி ஐ எம் குவாலிஃபைட், பட் ஐ நீட் சம்படி ஹூ கேன் கிவ் கரியர் கைடன்ஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூம் ஐ வர். நான் யாருக்கு மத்தியில் ஊழியம் செஞ்சனோ அவங்களுக்கு வந்து ஏன்னா எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுங்கிறப்ப அவங்களுக்கு வந்து பேசக்கூடிய ஒரு ஆளா இருக்கணும், ஒரு ப்ரொஃபஷனலா அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஸோ அதுதான் நான் வந்து ப்ரையாரிட்டைஸாக நான் பண்ணினேன். முக்கியமாக நான் ஐ வாஸ் ட்ராவலிங் அக்ராஸ் இந்தியா. ஸோ நான் நினைச்சதெல்லாம் அதுதான். நான் ஊழியத்துக்கு போகும்போது பாய் சொல்லணும், வரும்போது ஹாய்ன்னு சொல்லணும், மற்ற எந்த பேரியர்ஸும் எனக்கு இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்களா இருக்கணும். அதுதான் நான் அவங்க அப்பா கிட்டே நான் ஃபர்ஸ்ட் நான் கேட்டது, உங்க பொண்ணு முதல்ல ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்காங்களா, அதே மாதிரி வந்து என்ன படிச்சிருக்காங்கன்னு கேட்கும்போது ஷி டிட் ஹர் எம்ஏ இன் கிறிஸ்டியன் ஸ்டடீஸ், பார்ட் டைமா பிடிஹெச் பண்ணியிருந்தாங்க, பிஇயும் பண்ணியிருந்தாங்க. அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய சைன் இருந்தது. ஆஃப்டர் தட் நான் ஒரு சிங்கிள் கொஸ்டின் கூட அதோட ஆட் பண்ணல. த திங் என்னன்னா, கேஸ்ட் வேற மாதிரி இருந்தது. இன்னும் சில இந்த சர்ஜரி இதெல்லாம் சொன்ன போது நான் ஆண்டவர்கிட்ட போய் நான் ப்ரேயர் பண்ணேன், ஆண்டவரே இப்படி சொல்றாங்க, சர்ஜரின்னு சொல்றாங்க, ஓப்பனர் சர்ஜரினா அதோடைய இது என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கும்போது எனக்கு நானே ஒரு காரியத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு இதுவாக தான் நடக்கும். அப்படி நம்ம ஒரு காரியத்தை விசுவாசிக்கும் போது நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு சில பேர் சொன்னாங்க, அவங்க குழந்தை பெற்றுக்க முடியாது, இல்ல அவங்களுடைய ஆயுசு நாட்கள் கம்மியாயிருமோ, இப்படி எல்லாம் பயமுறுத்தினாங்க. ஆனா நான் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்ட போது நான் என்ன கேட்டனோ அந்த சைன் படி தான் ஆண்டவர் எனக்கும் கொடுத்தாரு. இதுல வந்து என்னன்னா, அதோட நான் எதையும் அதுக்கப்புறம் கூட்ட விரும்பவே இல்லை. நான் எதோட அதுல கூட்டவோ குறைக்கவோ விரும்பல. ஆண்டவரே நான் என்ன எதிர்பார்த்தனோ நீங்க அதை எனக்கு கொடுத்தீங்க, இதுதான் அப்படின்னு சொல்ற மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது நான் வேற எதுக்குமே ப்ரையாரிட்டைஸ் நான் கொடுக்கவே இல்லை. அதை நான் என்ன ப்ராமிஸ் பண்ணணும்னா அது எனக்கு கரெக்டா இருந்தது. நான் ஏற்கனவே சொன்னது போல அவங்க அப்பா கிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். ஏன் அதை நான் மீற விரும்பலைன்னா, வசனம் ஒண்ணு சொல்லுது, நீதிமான் தான் ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு வசனம் எனக்கு வந்து ரொம்ப ஆணி அடிச்ச மாதிரி இருந்தது. ஸோ ஐ ஷுட் நாட் சேஞ்ச் மை மைண்ட் செட். ஆண்டவர்கிட்ட நான் வந்து என்ன பொருத்தனை பண்ணணும்னா அதை நான் மாற்றக்கூடாது அப்படிங்கிறதுல நான் உறுதியா இருந்தேன். கர்த்தர் அதையும் ஹானர் பண்ணாருன்னு தான் சொல்ல முடியும். Praise God.